மதுரை டு கொடைக்கானல் தான் நம்ம வந்து ஜேர்னி பண்ண போகிறோம். என்ன பஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஆப்ரேட் பண்ணப்படுகிற டிஎன்எஸ்டிசி மப்சைல் பஸ்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் மதுரை டு கொடைக்கானல். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 o'clock ஆகுதுங்க. இதோட நம்ம வந்து 1 part ஆஃப் த ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த டயத்தில் கொடைக்கானல் வர்றதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமே மலைகளின் இளவரசி உடைய அன்புடன் வரவேற்கிறது. பிரின்ஸ் ஆஃப் ஹில்ஸ் வெல்கம் நீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. இப்போ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி அப்படி தாங்க சொல்லணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தான் நான் வந்து இருக்கிறேன். ஸோ இங்கே எதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அருமையான டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை நம்ம வந்து லாகாக அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து வந்திருக்கிறேன். காலையில் கோயில்பேட்டிலேருந்து 4 மணிக்கெலாம் கிளம்பி இங்கே வந்து ஒரு 6:15 வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம எங்கே ஜேர்னி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்படின்ல பார்த்துட்டு வந்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து மதுரை டு கொடைக்கானல் தான் நம்ம வந்து ஜேர்னி பண்ண போகிறோம். என்ன பஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஆப்ரேட் பண்ணப்படுகிற டிஎன்எஸ்டிசி மப்சைல் பஸ்ஸில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் மதுரை டு கொடைக்கானல். ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியில் இந்த பேருந்து வந்து இருக்குது அப்படின்னாங்க சொல்லணும். அதே மாதிரி நம்ம சேனலில் இது ஃபஸ்ட்டு டைம்ங்க டிஎன்எஸ்டிசியோட ஒரு மப்சைல் பஸ்ஸை வந்து நம்ம வந்து லாக் பண்ணுறது. தொடர்ந்து இந்த வீடியோக்கு வந்து நல்ல லைக்ஸ் நல்ல சப்போர்ட்ஸ் வந்து கொடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து இதை போன்று இன்னும் நிறையா மப்சைல் பஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணி உங்களுக்கு லாகாக வந்து புக் பண்ண வந்து ஐ ஆம் ரெடி. ஓகேங்களா? ஸோ வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கொடைக்கானலுக்கும் போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 7 o'clock வந்து ஆகுது. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 7:40க்கு தாங்க இங்கே வந்து டிபேச்சர் ஆகும். ஸோ ஒன்றும் பஸ்ஸெல்லாம் வரல. அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி வெப்சைட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் மெசேஜஸுமே வரல. மேபி இனி ஒரு 1/2 an hourக்குள்ளே தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 3/4 மணி நேரம் நமக்கு வந்து இருக்குது. நம்ம போய் வந்து சாப்பிட்டு சில வேலைகள்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு 2-3 ஷார்ட்ஸ் அங்கே டிக்கெட்டெல்லாம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட பஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஸோ நமக்கான பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ அண்ட் எக்ஸ்டீரியர் வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மதுரையில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு கன்ஜஸ்டடான பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதில் போய் நம்ம வந்து பெரிய லெவலெலாம் கவர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ வேறு எங்கேயா வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கமான மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிற ரூட்டில் தாங்க இது வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரூட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஊடால சொல்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக ஆன் டைமுக்கு 7:40க்கு மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டியை வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆன் டைமில் அதே மாதிரி வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால் ரீசெண்டாக லான்ச் பண்ண BS6 பஸ் தான். ஓகேங்களா?
மக்களே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா திண்டுக்கல், இந்த சைடு பார்த்தீங்க லெஃப்ட் கட் ஆனீங்க அப்படின்னா கொடைக்கானல் ரோடு. ஓகேங்களா? ஐ திங்க் பத்தலை கொண்டு போய் அதுக்கடுத்து கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 o'clock ஆகுதுங்க. இதோட நம்ம வந்து 1 part ஆஃப் த ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மதுரையிலேருந்து பத்திரக்குண்டு வரைக்கும். ஓகேங்களா? ஒரு 1 hour 20 minutes வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து தான் நமக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நான் சீனரிஸ்லாம் பெருசாக காட்டிருக்க மாட்டேன், ஆனால் நல்லா சீனரிஸாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு மேலே இருக்க போகிற சீனரிஸ் வந்து இதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் அதிலே போட்டு உங்களுக்கு மொக்க போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக பஸ் ஸ்டாண்ட்ஸு ஒரு சில முக்கியமான பிளேசஸ் மட்டும் நான் கவர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சீனரிஸே உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன், நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே ரூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலரான ரூட் தாங்க. வாடிப்பட்டி, சிலுக்குவார்பட்டி, நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, ஊத்துவழியா, பெருமாள்மலை அண்ட் தென் கொடைக்கானல் வந்து இந்த பஸ் வந்து ரீச் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளோட ரெகுலர் ரூட். ஓகேங்களா? அதே மாதிரி கிரௌடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து வத்தலகுண்டு வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் ரோடு வந்து இருந்தாங்க, ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஜேர்னி பண்ணாங்க. ஸோ இதுக்கடுத்து ஃபுல்லாகவே இறங்கிட்டாங்க வத்தலகுண்டில். அதுக்கடுத்து கொடைக்கானல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தனி பஸ் வந்து ஏறுறாங்க. ஸோ மதுரையிலேருந்து டேரெக்டாக கொடைக்கானல் ட்ராவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனால் ஊடாவில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வத்தலகுண்டில் கொடைக்கானலுக்கு வந்து டிக்கெட் ஆகுது. கொடைக்கானல் செக் போஸ்ட் மக்களே.
மக்களே பார்த்தீங்க அப்படின்னா வத்தலகுண்டுல இருந்து கிளம்பின பிறகு அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் கடுத்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஹில்ஸில் தான் எந்த இடம் அப்படிங்கிறதான் சரியாக தெரிலங்க. ஒரு டீ பிரேக் அண்ட் பயோ பிரேக்காக இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் ஒரு டீயை வாங்கி குடிக்கிறோம். ஓகேங்களா, ஹில்ஸ்னாலே டீ இல்லாமல் கிடையாது. ஸோ ஹில்ஸில் டீ குடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு தனி ஃபீலிங் தான். கொடைக்கானல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரியான டிராஃபிக்ங்க சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில்.
மக்களே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த டயத்தில் கொடைக்கானல் வர்றதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமே இந்த இதுதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டால் கவர் பண்ணி இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க இந்த டைம் அதிகமாக கொடைக்கானல் வருவாங்க. என்ன தான் கொடைக்கானலோட சீசன் மே மாதமாக இருந்தாலும் இந்த டயத்தில் கொடைக்கானல் வருவது ஒரு தனி ஃபீல் தாங்க. மலைகளின் இளவரசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரின்ஸ் ஆஃப் ஹில்ஸ் வெல்கம் இங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் டிலேக்கு எடுத்து கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணியாச்சு அப்படி தாங்க சொல்லணும். டிராஃபிக் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம் 1 மணி நேரத்துக்கு மேலே கிடைக்கிற மாதிரி ஆகிட்டுங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஜேர்னி வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை டு கொடைக்கானல் வந்து கிட்டத்தட்ட ஆன்லைனில் வந்து நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா 129 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேரில் வந்து நீங்கள் கண்டக்டர்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா 102 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையிலே ஒரு அருமையான ஜேர்னி ப்ளஸ் ஒரு லோயஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 100 ரூபாய்க்கு, அதாவது 102 ரூபாய்க்கு மதுரையிலேருந்து கொடைக்கானல் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன சுற்றி பார்க்கணுமோ நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுக்காக தான் வருவோம். ஓகேங்களா, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஜேர்னி வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்டலாக விசுவலைஸாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி லைக் பாயிண்ட்லாம் கொஞ்சம் வந்து ஏற்றி விட்ருங்க. ஓகேங்களா, அப்படின்னா தான் நம்ம போட வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி மப்சேல் பஸ் வீடியோஸ் வந்து நிறைய போடணும் அப்படின்னா மறக்காமல் டைப் மப்சேல் டிஎன்எஸ்டிசி அது ரயில்வேட் இனி ஏதாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ணுவேன். ஸோ அன்டில் தென் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ்எம்ஆர் தமிழ். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளாக் இருக்கிறத பார்த்துட்டு பிரதர்ஸ் 2 பேர் வந்து நாங்களும் விளாக்ல வரலாமான்னு கேட்டாங்க. சார் தாராளமாக வரலாம். ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க இப்போ. ஆமாம், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.